ஆண்டவருக்கு எது கடினம் இல்ல, எது சுலபம்? அதான் நம்மை உயர்த்துவது, நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு சுலபம்னு சொல்றாரு. ஆனாலும் ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த 3 கூட்டத்துல ஏதோ ஒரு லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்ல. இங்கே வேதம் மிக அழகாய் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துவது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் எதிர்மறையான சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை கொண்டு ஒரு காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஞானியை வெட்கப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இன்னொரு ஞானி தான் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் இந்த டிவியில நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் ரொம்ப ஹைஜீனிக்கா யோசிப்பாரு, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாரு. அப்போ அந்த மனுஷனோட போட்டியிடுவதற்கு அடுத்து உட்கார வைக்கிற மனுஷனை பாத்தீங்கன்னா அதை விட ஒரு பிரில்லியண்டான மனுஷன். இந்த மனுஷனுக்கு உலகத்தை குறித்த பெரிய நாலேஜ் தெரியும்னா அந்த மனுஷனுக்கு இன்னும் பல நாலேஜ் தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிடுவார்கள். ஆனா யாருமே ஒரு மனுஷனிடத்துல போட்டியிடும் போது அவரை விட இல்லைஎன்றால் அந்த காரியத்தை விட சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டியிடுவதற்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்ற தரிசனம் வித்தியாசமானதா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, அதற்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல, அந்த வீட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல, அந்த வேலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யணும்னு நினைச்சார் அப்படின்னா, சம்பந்தமே உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென் சொல்லுவோம். இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுடைய இன்டர்வியூல கூட இப்படி நடந்ததே இல்லை. அவர்கள் தங்களுடைய கம்பெனிக்கு ஆட்களை எடுக்கும் போது அந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை தங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தும் போது அநேக கேள்வி கேட்கிறார்கள். அந்த காரியம் உனக்கு தெரியுமா? அந்த காரியத்தை எப்படி பண்ணலாம்? நீ அறிந்திருக்கிறையா? நீ என்ன படிச்சிருக்கிற? சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொறுப்பை அவருடைய கையில கொடுப்பாங்க. இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குது, இந்த பொறுப்புக்கும் இவருக்கும் நல்ல தொடர்பு இருக்குது, இவர் கண்டிப்பா பண்ணி முடிப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுப்பாரே, ஆனால் உங்களிடத்துல அவர் இன்டர்வியூ எடுத்து நீ இதை செய்ய முடியுமா, நீ இது செய்வியா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா, எதுவுமே கர்த்தர் கேட்க மாட்டாரு. உங்களுக்கு அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாவிட்டாலும் உங்களை அந்த பொறுப்பிலே கர்த்தர் வைப்பாரே, ஆனால் அந்த பொறுப்பிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை தலை நிமிர பண்ணி சம்பந்தமே இல்லாத இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்ந்தவனாய், உயர்ந்த மகளாய், உயர்ந்த மகனாய் மாற்றுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புறேன், இந்த கரங்களை தட்டும் போதே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சம்பந்தமே இல்லாமல், எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே, இந்த இடத்திற்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையே, கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறது என் கர்த்தருக்கு லேசான காரியம்.